வீடு, வண்டி, வாகனம், சுகம். ஒரு கார் வாங்குவீங்க, பழைய காரை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு கார் இருக்கும். வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். அடகு வச்சுருந்ததெல்லாம் மீட்டெல்லாம், பூர்வ புண்ணிய சொத்துக்களை மீட்டெல்லாம். தாய்க்கு வைத்திய செலவுகள் கைகூடும். வைத்தியம் பண்ண முடியாமல் அம்மா ரொம்ப சாக பழக்க கிடக்கிறான்னா ரெக்கவர் ஆகிடலாம். கர்மகாரகன் மட்டுமல்ல, செவ்வாயை குரு பகவான் பார்த்தால், செவ்வாய் சூரியன் இணைந்திருந்தால் அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலையில் இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர் மாறி வேலைக்கு போய் அங்கே போய் தங்கியிருந்து அங்கே ஒரு வீடு வாசல் வாங்கி கட்டி வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு நடக்கும். சித்தர்கள், மகான்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடும். கிரகங்கள் அப்படி இருக்குது, நல்லது தர்றதுக்கு காத்திருக்கு. நல்லதே தான் நடக்கும். தனுசு ராசிக்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? 1, 5, 9 நல்லா இருந்தால் போதும். நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு, குணம், தவறான வழியில் போகாமல் இருத்தல், தேவையில்லாமல் கடன் வாங்காமல் இருத்தல், நோய் நொடி இல்லாமல் இருத்தல். கொஞ்சம் ஒரு 2 மாதமாக போட்டு ஆட்டியிருக்கும். கண் சம்மந்தப்பட்ட கோளாறு வந்திருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு, உடம்புக்கு முடியாமல் போயிருக்கும். அதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா இல்லை. கையிருப்பு பணம் இருக்காது, விரயம் ஆகிருக்கும். ஆனால் ஆண்டில் துவக்கத்திலிருந்து முடிகிற வரையிலும் மிக அற்புதமான நல்ல பலன்கள் இருக்குது. தைரியமாக இருங்க.